பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் நாளை முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கல்லூரிகள் செயல்பட தொடங்கியுள்ள நிலையில் நாளை 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரன், கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட பெருமழை மற்றும் பெரும் வெள்ளத்தின் காரணமாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியிடப்பட்டு இன்றைய தினம் முதல் கல்லூரிகள் மட்டும் செயல்பட தொடங்கின. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 1195 பள்ளிகளில் 1108 பள்ளிகள் ஸ்திரத்தன்மையோடு நல்லபடியாக இருக்கிறது. மீதமுள்ள பள்ளிகளில் அந்த மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த பாதிப்புகளை நேரடியாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வதற்கு காலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவு அடிப்படையில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அளிக்கப்பட்ட அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை முதல் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் நாளைய தினம் செயல்படாது. இந்த 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை பள்ளி செயல்பட்டாலும் மழை வெள்ளம் பாதிப்பு அடைந்து அந்த பள்ளிகள் பயன்படுத்தக்கூடிய நோட்டு புத்தகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பள்ளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த நோட்டு புத்தகங்கள்ல உள்ள அந்த பாதிக்கப்பட்ட பள்ளிகளுடைய மாணவர்கள் நேரடியாக தலைமை ஆசிரியர் தெரிவித்தால் விரைவாக அவர்களுக்கு மாற்று புத்தகங்களுக்கும் நோட்டுகளும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 8 பள்ளிகள், அதாவது 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயல்படக்கூடிய அந்த 8 பள்ளிகள் விடுமுறை 8 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிகள் 8 பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர் நேரடியாக அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த குறுஞ்செய்தி மூலம் அந்த தகவல்களை தெரிவிப்பார் என்றும் அந்த அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அந்த 8 பள்ளிகளிலுமே அந்த ஸ்திரத்தன்மை குறித்து அந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.